இந்த கும்பராசி என்பது இயற்கையாகவே என்னென்னா, வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை சாதிக்காம விடக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதனை செய்யக்கூடியவர்கள், அதை செய்து காட்டக்கூடியவர்கள், திறமைசாலிகள் அந்த கும்பராசி என்பர்கள். அது அந்த நேரம் காலம் சரியில்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தை சந்திச்சிட்டீங்க. சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு கடனை வாங்கி ஏதாவது பிஸ்னஸில் போட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை நான் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒரு தொழில் பண்ணலான்னு ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பை இந்த கும்பராசி என்பது பெற போகிறீங்க. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா, சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கின்றது. கும்பராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த குரோதி வருஷம் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கின்றாரு என்னங்க அப்படின்லாம் பயப்படாதீங்க. இந்த வருடம் கும்பராசிக்கு பல பிளஸ் நிறைய இருக்கு. என்னங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம். 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பிளஸ் உங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 4க்கு மாறுறாரு. 2ஆம் அதிபதி 4ல் போகக்கூடிய அமைப்பு. புதிய மனை, மாடம், மாளிகைகள், வஸ்துக்கள், வாகனங்கள், வீடு, வசதி, வாய்ப்புகள் அவெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதுல முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உள்ளது. முதல் விஷயம், நல்ல அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துல உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான். அவர் ஜென்மத்தில் இருப்பது எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு இல்லை. 7.5 சனி இருக்கேன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு போதுமானது. பரிசுத்தமான முறையிலே சிவபெருமானுக்கு உண்டான திரு 5 எழுத்து மந்திர நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அல்லது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவபுராணம் மாணிக்கவாசகர் எழுதிய அது அற்புதமான மந்திரம். அது இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே நாம் வாழ்க்கையிலே அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் குறையும். அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலே மெருகு ஏறும். தர்மங்களை அதிகமாக கடைபிடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுக்கென்று சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு உயரும். உங்களுக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய உயரிய கௌரவங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால சிவபெருமானுக்கு உண்டான அந்த சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு காரியத்திலே சுணக்கத்தை தரலாம். விநாயக பெருமானை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் இந்த வருடம் ஜென்மத்தில் இருந்து 5ஆம் பாவம் வரை பயிற்சியாகின்றார். அதனால இந்த வருடம் கும்பராசிக்காரங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி மென்பொருள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், பிளட் பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் அரசியல் சார்ந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி போலீஸ் துறையில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி மிலிட்ரி ஃபோர்ஸ் இராணுவத்தில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது. இவங்க எல்லோருமே சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார்களே ஆனால் நல்ல பலன் அதிகமாக பெறுவார்கள். குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால முன்னமே சொன்ன புதிய ஆபரணங்கள், வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. 5ஆம் பாவாதிபதியாக கும்பராசிக்கு உள்ளவர்கள் யார் அப்படின்னா புத பகவான். அவரும் ஒரு நல்ல சுழற்சியில் இருப்பதனால, சூரியனுடைய அவருடைய சுழற்சி இருக்கிறதுனால கல்யாணம் ஆக வேண்டி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர் இருக்கவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அதே புத பகவான் தான். அதனால திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடும். குறிப்பாக சனிக்கிழமையில சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் கிடைக்கும். அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், தொழில் மாற்றம், இடமாற்றம், வளர்ச்சி, தொழிலுக்கு உண்டான முதலீடு செய்வது. சார் எங்ககிட்டயே பணம் இல்லாமல் இருக்கும், வேலை இல்லாமல் இருக்கும், தொழில் இல்லாமல் இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் ஜென்ம சனி இந்த வருஷம் கடைசியில் போகிறது. அதாவது அடுத்த பங்குனி மாதம் சனி உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், சனி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்ன பண்ணுறேன்னா, வேலை நிமித்தமான அயல்நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் அமையும். தொழில் ரீதியாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த அயல்நாட்டுக்கு போகும்பொழுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும். சப்போஸ் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகாமல் நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா கூட இருப்பேன், என் மனைவியோடு இருந்து தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு குடும்பத்தில் பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா? கும்பராசிக்கு எப்போ பார் இதே தான் சொல்கிறீங்கன்னா, பண கஷ்டம் எதனால் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும், உங்களுக்கே திருமணம் நடக்கலாம். ஆனால் 7.5 சனி நடக்குது, திருமணம் வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கைக்கு திருமணம் நடக்கலாம், அண்ணன் தம்பிக்கு திருமணம் நடக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ வருமானத்தை காட்டிலும் செலவுகள். இது நிர்பந்தத்தின் காரணமாக செலவுகள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தின் காரணமாக செலவுகள். உங்களுக்கு நிர்பந்தத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படும். வேறு வழி இல்லை, நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஆனால் அது சந்தோஷமாக பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக ஆகி இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்கு கடன் வாங்கியாவது முதலீடு செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும். ஊரோரம் ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாரதி பாடினது போல், ஊரோரத்தில் ஒரு கிராமத்திலேயாவது ஒரு அரை கிரவுண்டாக அதை வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வலுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால, அந்த 4ஆம் இடம் எதிரி வீடுங்கிறதுனால தாயாருக்கு கெடுதல் ஏற்படாது. சந்தோஷமான செய்திகள்லாம் வரும். அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். 5ஆம் இடம் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இந்த வருஷம் கடைசியில் சனி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால பண கஷ்டம் ஏற்படும். எப்படி ஏற்படும்னா, நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்திருந்து வேலை பண்ணிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போங்க, உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோங்கிற ஒரே கஷ்டத்தோடு போயிடும். அதாவது அர்த்தசாஸ்திரத்தில் ஒரு சட்டம் உண்டு. படிக்காதவன் தப்பு பண்ணானா அவன் படிக்கலைங்கிற ஒரே விஷயத்தோடு முடிஞ்சு போய்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் படித்தவன் தப்பு பண்ணானா அவனுக்கு பெரிய தண்டனையாக கொடு அப்படின்னு. ஏன் படித்ததுனால தான் நீ தப்பு பண்ணோங்கிற எண்ணம் வருது அப்படின்ட்டு. ஏன்னா படிக்காதவன் தப்பு பண்ண மாட்டான், ஆனால் தெரியாதனமாக தப்பு பண்ணுவான். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போனீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போங்க. குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வருவாங்க, சார் அவனுக்கு 7.5 சனி நடக்குது, அதனால் அப்பாவையும் பையனையும் பிரிக்கணுன்ட்டு. அது படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு வராது, அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்பாவோட கஷ்டம் இருக்கும், ஆனால் பையனுக்கு 7.5 சனியாக இருந்ததுன்னா படிக்கிற குழந்தைக்கு எந்த தெய்வமும் கஷ்டத்தை தராது, ஆரோக்கிய கஷ்டத்தை தர, அவமானத்தை ஏற்படுத்தாது. படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஊதாரித்தனமாக சுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பாங்க, அவமானத்தை கொடுப்பாங்க தெய்வங்கள். அதனால் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் நேர்மையாக படித்தால் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும், உங்களுடைய தொழில் விஷயமாகட்டும், இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள்
வியாபாரிகளுக்கெல்லாம் முதலீடுகளுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். நான் உனக்கு பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்ன நீ பண்ணுவ, பேரம் பேசுவாங்க. பேரத்துக்கு அக்செப்ட் பண்ணுங்கள். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளோ மேல். அதனால் யார் உங்களுக்கு பண உதவிக்கு செய்கிறோன்னா அவன்கிட்டயே டைரெக்டாக போயிட்டு எனக்கு பண உதவி பண்ணு, உனக்கு 50% தரேன். தைரியமாக பேசுங்க. உழைப்பை அதிகப்படுத்துங்கள், வருமானம் வரும். வருமானம் அதிகரித்தால் தைரியமாக பணத்தை கொடுக்கலாம். வருமானமே இல்லாமல் எப்படி சார் கொடுக்கறதுன்னா அப்போ நீங்கள் வேலை பண்ணலன்னு அர்த்தம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு அஞ்சக்கூடாது, அஞ்ச மாட்டார்கள். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியும் தொழிலும் அமையக்கூடிய சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு நண்பனாக இருந்தவர்கள் உங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் சில புதிய நட்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய லைஃபே ஒரு மாற்றத்தை சந்திக்கும். வேண்டாதவர்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள். புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாளை வணங்கி வாருங்கள். அம்பாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும். அதே சமயம் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள். பணக்கஷ்டம் இல்லாத குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் இயற்கையாகவே என்னென்னா, வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை சாதிக்காம விடக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதனை செய்யக்கூடியவர்கள், அதை செய்து காட்டக்கூடியவர்கள், திறமைசாலிகள் அந்த கும்பராசி அன்பர்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி அது. காலபுருஷனுக்கு 11 ராசினால் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி மிகப்பெரிய குறிக்கோளோட வாழக்கூடியவர்கள். அது அந்த நேரம் காலம் சரியில்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தை சந்திச்சிட்ருக்கீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக சாதிக்கும்னு நினச்சி சில நேரங்களில் அந்த சாதனையே வேதனையாக மாறி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிட்டிங்க. தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய யோசித்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு அந்த பாதையில் போக முடியல. சில விஷயங்கள் தடையாகுது, என்ன பண்ணுறது தெரியல. நான் ஏதாவது பண்ணி ஜெயிச்சணும்னு பார்க்குறேன். எதாவது நடக்குமா சார், என் வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சிருவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த 7.5 சனி நடக்கிறதுனால என்னென்னா, உங்களுடைய முயற்சி அடுத்த நிலைக்கு போகலை. அதனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு கடனை வாங்கி ஏதாவது பிஸ்னஸில் போட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை நான் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒரு தொழில் பண்ணலான்னு ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பை இந்த கும்பராசி என்பது பெற போகிறீங்க. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே சனி பகவான் இருந்தால் கூட 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த வருஷம் கும்ப ராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்து குரு மாறின உடனே ஏப்ரல் 2024 14ஆம் தேதி புது வருடம் பிறகுது. அதுக்கப்புறம் மே மாதம் 1ஆம் தேதி குருவுடைய பயிற்சி இருக்குது. அப்போ இந்த வருஷம் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதனையாக மாறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதனால் தொழில் பண்ணுறவங்க இவ்வளோ நாள் முயற்சி பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும்.
நீங்கள் ஜெயிக்கிறத மட்டும்தான் யோசிக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த ஜெயிக்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஒன்று ஆரம்பித்தேன், அது நஷ்டமாகி போச்சு, அதனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒதுங்கி இருந்துடாதீங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சாதனை பண்ணக்கூடியவர்கள் சாதனை செய்யலாம். அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ண முடியல. நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா திறமையும் இருக்குது எனக்கு, எல்லா திறமையும் இருந்துமே என்னால் எதுவும் சில விஷயங்கள் செய்ய முடியல, என்னை வளர விட மாட்டுறாங்க, ஆஃபீஸில் பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நானும் ஏதோ சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறேன், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, பார்த்திங்கன்னா என்னை போட்டு நசுக்கிறாங்க, நான் என்னுடைய திறமையை வெளில சொல்ல முடியல, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை, எனக்கு கீழே வந்தவங்களாம் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நல்லா சம்பளத்தில் இருக்காங்க, நான் எல்லா திறமையும் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கான வருடமாக இருக்குது. நீங்கள் புகழ் பெறக்கூடிய வருடமாக இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் சாதனை செய்யக்கூடிய வருடமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் வென்று இந்த வருஷம் நல்ல சம்பள உயர்வு கிடச்சி பாருங்கள். ஏப்ரல் மாறினோடனே பாருங்கள், மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை நசுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் வெளியூர் இடமாற்றம் மாறி போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நான் வெளியில் அப்ளை பண்ணுறேன் சார், நான் வெளியூரில் அப்ளை பண்ணுறேன், வேறு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருஷமாக இருக்குது. வெளியூரில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நம்ம இங்கே இருந்து சாதனை பண்ணால் என்ன, இங்கே நம்ம ஜெயிச்சா என்ன வாழ்க்கையில் அப்படின்னு யோசனைகள் இருக்கும். ஆனால் அதை விட சிறப்பு இந்த வருஷம் வரக்கூடிய வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ அதற்கான முயற்சிகளை செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்னென்னா, தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஏன்னா என்ன ஆகுனா, உங்களை மீறி சில வார்த்தைகள் வரும். அது என்ன ஆகுனா, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள், அதேமாதிரி குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கிட்ட சரியாக பேசுகிறது தப்பாக போய் அவங்க ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா கூட சண்டை போடுறது செய்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதில் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கிளியராக இருங்க. என்ன பேசணும் யோசித்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நீங்கள் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் பேச்சுக்கள்னால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினையை நோக்கி போகக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நிறைய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய பயிற்சி என்ன பண்ணுன்னா, குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய சதய நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க. அதனால் குழந்தை லேட் ஆகிருக்கு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அப்படி இருந்துமே அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை, நிறைய லட்சங்கள் செலவு பண்ணோம், ஒன்றும் நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் அதற்கான வருஷமாக இருக்க போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பேர் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட மன வேதனைகள்லேருந்து விலகி நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். ஏன்னா இந்த கும்பராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியது. அதுவே ஃபஸ்ட்டு லேட் ஆகிடும் திருமணம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நேரம் வேறு சரியில்லை. 7.5 சனி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆகிடுச்சு, 33 வயசு ஆகிடுச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு எண்ணங்கள் வீட்டில் வந்துட்டுருக்கும். அது ஒரு லெவல் வரைக்கும் உங்களை பாதிக்காது. ஆனால் ஏஜ் ஆகனா உங்களுக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன தடை இருக்குது, நம்ம எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணமே, அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க, அப்பா எல்லாத்துலேயும் பார்த்து தான் இருக்காரு, ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு விரக்தி வந்துடும். அந்த மாதிரி அந்த விரக்தி இப்போ இந்த 7.5 சனியில் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி இருக்குது. அந்த வருஷத்துலேருந்து அந்த பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கான ஒரு வரன், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வசதியோட, நல்ல படிப்போட, நல்ல தகுதியோட, நல்ல குடும்ப அந்தஸ்தோடு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள், ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகம். அந்த எதிர்பார்ப்புகள் அதிகனால உங்களுடைய வந்த மனைவி, உங்களுடைய கணவன் நீங்கள் எதிர்பார்க்க லெவலில் இல்லாதனால நிறைய பேருக்கு மறு திருமணத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு அது 11ஆம் ராசி. அதாவது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, யார் கூட பேசுகிறீங்களோ, அவங்க மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அவங்க ஏதாவது செய்யணும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
அதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ மறு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மறு திருமண வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கான சிறப்பான வாழ்க்கை இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக மனசு சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும், ஒரு தொழிலுக்கு மேலே 4-5 தொழில் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் எப்பவுமே உண்டு. எப்போவுமே எய்மை அப்படின்னு சொன்னால் அது கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் இந்த வருஷம் நீங்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிங்க. இம்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. அதில் ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லோன் கட்டுறதுல எந்த பிரச்சனையும் வராது, லோன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வரும். எந்த பிரச்சனை இல்லாமல் அந்த வீட்டில் போய் இருப்பீங்க. அதே மாதிரி அந்த இடம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல எந்த வில்லங்கங்கள்லாம் வராது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழக்கூடிய நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு வீடு கிடைப்பதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. இல்லை சார் எனக்கு வீடு தான் சார் பிரச்சனையாக, ஒரு வீடு வாங்கினேன் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், 80 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன், மேஜராக என்னுடைய சம்பளம் என்னுடைய தொழிலேருந்து வரக்கூடிய காசு எல்லாமே கடனுக்கு தான் போகுது, அதை ஏதாவது விற்றலான்னு பார்த்தேன், அந்த இடத்த வாங்கி விற்று ஏதாவது லோன் அடைச்சலான்னு பார்க்குறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்கேயோ போய் மாட்டின மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள், பண சுமைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெருசாக வீடு வாங்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கும்பராசி என்பவர்கள்லாம் பெரிய வீடாக இருக்கணும், லக்ஸுரியாக வீடாக இருக்கணும், வுட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த லோன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்தனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பிஸ்னஸ் டவுன் ஆனதுனால ஏன் அந்த வீடை வாங்கணும், வாங்காமல் விட்டுருக்கலாமன்ற ஒரு எண்ணங்கள் வரும். விற்கலான்னு முயற்சி பண்ணும்போது விற்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த வருஷம் இதற்கான வருடமாக இருக்குது. அந்த வீடு விற்கலாம், இடம் விற்கலாம். அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வெளில வாங்கின கடனை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து லாபங்கள் வரும். நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பணம் காசு வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி வெளில ஒரு முதலீடு பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருடமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த வருஷம் முயற்சி பண்ணலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கு தந்தாலும் தசாபுத்தி, உங்களுடைய தசாபுத்தி யோக திசையாக இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்கும். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபதிகளோட வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயே எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.